இன்றைய வசனம் உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனம். அதனுடைய முன்பகுதியை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நீங்கள் சில காரியங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் தடையாய் இருப்பதனால ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு குழப்பத்தோட எந்த திசையில நாம் செல்வது, என்ன செய்வது என்று சொல்லி ஒருவேளை வழி தெரியாமல், திசை தெரியாமல் ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, நாம் எந்த பக்கம் போவது, என்ன செய்வது என்று சொல்லி நீங்கள் திகைத்து நின்று கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பல கலக்கத்தோடு நின்று கொண்டிருக்கலாம். ஐயோ, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தர் சொல்கின்றார், நான் உன் முன்னால செல்வேன் அப்படின்னு சொல்றார். பிரியமானவர்களே, ஒருவேளை ஒரு மனிதன் உங்களுக்கு முன்பதாக போகாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர், நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்காக நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் பிரயாசப்பட்டு நீங்கள் செல்ல இருக்க நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக கடந்து வருவார். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காரியத்தில் ஒருவேளை நீங்கள் புது முயற்சி எடுக்கலாம். அதற்கான வழியை கூட நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறீங்களோ, ஒருவேளை உங்க மனதில் நீங்க நினைத்திருக்கிற அந்த காரியத்துல, திட்டத்துல ஒருவேளை தாமதம் ஆனதுனால, ஒருவேளை ஏமாற்றத்தை நீங்க கண்டதுனால ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிட்டீங்களோ பிரியமானவர்களே, உங்க நம்பிக்கையை நீங்க விட்டு விடாதீங்க. உங்க பாதையை ஏற்கனவே அறிந்தவர், தீர்மானித்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர் மீது நீங்க நம்பிக்கை வைங்க பிரியமானவர்களே. அவர் தான் நம் இயேசு கிறிஸ்து. தடைகளை தகர்த்து உங்களுக்காக புதிய வழிகளை, புதிய பாதைகளை உருவாக்கக்கூடிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் கோணலான பாதைகளை எல்லாம் நேராக்குபவர். பிரியமானவர்களே, மனிதர்களால் நேராக்க முடியுமா? கோணலான பாதைகளை சமமாக்க முடியுமா? நம்முடைய பலத்தினால் எதை சாதித்துக் கொள்ள முடியும்? ஒன்றையும் செய்து கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் கோணலான பாதைகளை உங்களுக்கு நேராக்கி தருவார். நீங்க சமாதானமாக நீங்க வாழ உதவி செய்வார். நீங்கள் நினைக்கிற காரியங்களிலே, நீங்க செல்ல இருக்கிற காரியங்களிலே, எந்த ஒரு காரியத்துக்காக நீங்க ஸ்டெப் எடுத்தாலும், இந்த பாதைகளிலே நான் செல்ல வேண்டும் என்று, இந்த இடத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்று, ஒருவேளை நான் வெளி மாநிலங்களுக்கு, வெளி பிரதேசங்களுக்கு நான் செல்லணும்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை விட நீங்க பாதை தெரியலையே, நான் எப்படி போவதுன்னு சொல்லி விட நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் கலங்காதீங்க. நல்லா ஜெபித்து கர்த்தருடைய ஆலோசனை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க ஜெபித்து காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக அவர் போவார். பிரியமானவர்களே, அவர்களோடு கூட இருக்கும் பொழுது ஜெயத்தை காண முடியும். பாதைகளிலெல்லாம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாத்துக் கொள்வார். நீங்க கர்த்தரையே சார்ந்து கொண்டு நீங்க செல்லும் பொழுது, நீங்க செல்கிற காரியங்களிலே கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியாய் செய்வார் அல்லவா பிரியமானவர்களே. அவர் உங்களுக்கு முன் செல்வார். எல்லா கோணலான பாதைகளையும் கர்த்தர் தகர்த்து போடுவார். பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு இருங்க. ஒருவேளை கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ, கலங்காதீங்க. அவருடைய வழிகாட்டுதலும் நம்பிக்கை உங்களுக்கு பாதையை காட்டும். நீங்க கூட தைரியத்துடன், நம்பிக்கையுடன் செயல்படுங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் பிரயாணங்களை வாய்க்க செய்வார். நான் நினைத்திருக்கிற அந்த காரியங்களிலே, நன்மைக்கான காரியங்களிலே நான் செல்கிற அந்த பிரயாணங்களிலே, எடுத்திருக்கிற அந்த முயற்சிகளிலே கர்த்தர் எனக்கு முன்பதாக வருகிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்க இருங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நீங்க செயல்படும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு அனுகூலமாக பாதைகளை காண செய்வார். எல்லா குழப்பங்களையும் மாற்றி போட்டு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். பிரியமானவர்களே, நீங்க எந்த காரியத்தை குறித்து குழப்பம் அடையாதீங்க. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மீது நீங்க உங்க நம்பிக்கையும் உங்க கவனத்தையும் கர்த்தர் மேல நீங்க வைங்க. பிரியமானவர்களே, அவரை உண்மையாக நீங்க பின்பற்றுங்க. தைரியமாகவும் இருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நிச்சயமாய் காண செய்வார். எந்த நன்மைக்காக நீங்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, நான் தனியா செல்றேனே, என் கூட யார் வருவா அப்படின்னு கூட நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். எனக்கு யாரும் ஆதரவுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி கூட நீங்க நினைக்கலாம் பிரியமானவர்களே. ஆனா கர்த்தர் சொல்கின்றார், நான் உன்னோட கூட வருவேன், நான் உனக்கு ஆலோசனை தருவேன், நான் உனக்கு பாதைகளை செவ்வாய் பண்ணி தருவேன்,